வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி, நாள் ஒரு நற்சிந்தனை என்ற மகரிஷி அவர்களின் நூலிலிருந்து துன்பம் நீங்கிய தூயவர் என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். மகரிஷி அவர்கள் கூறிய சாமியம், அதாவது ஃபார்முலா என்னவென்றால், பாவப்பதிவு என்றால் அது துன்பம் தரக்கூடிய செயல்களும் அந்த செயல்களால் ஏற்படக்கூடிய பழிச்செயல் பதிவுகளும் ஆகும். அதே போன்று அந்த துன்பத்திற்குரிய பதிவுகளை நீக்கி இயற்கை இன்பத்தை பாதுகாத்துக் கொள்ள அனுபவிக்க, அதன் மூலமாக அதிலிருந்து விடுதலை கிடைத்து நாளுக்கு நாள் அறிவு மேலோங்க எந்த செயல்கள் உதவியாக இருக்கின்றதோ அவையெல்லாம் புண்ணியம். அந்த முறையில் பார்க்க போனால் உடற்பயிற்சி, தவம் இவை இரண்டும் பாவப்பதிவுகளை எல்லாம் போக்க வல்லவை. எவ்வாறு என்றால், நாம் முன்பின் செய்த தவறுகள் காரணமாக உடல் அணு அடுக்கு சீர்குலைந்து அதன் மூலமாக மின் குறுக்கு, அதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு மனதிலேயும் உடலிலேயும் நோய் தோன்றி அது பின்னர் நிலைத்து இருக்கின்றதே, அதுவே வினைப்பதிவுகளாகும். அதுதான் வித்தின் மூலமாக குழந்தைகளுக்கும் கூட போகின்றது. இந்த பழிச்செயல் பதிவுகளிலிருந்து, அதனால் விளையும் துன்பங்களிலிருந்தும் நீங்கி விடுதலை பெற்று தூயவர்களாக உடலாலும் உள்ளத்தாலும் நன்மக்களாக வாழ வேண்டும், அமைதியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த யோகமானது வகுக்கப்பட்டது. அதை நாம் இந்த நல்ல நோக்கத்தோடு தான் பின்பற்றி வருகிறோம். இந்த நல்நாளில் நாம் அனைவரும் இதை சங்கல்பமாக ஏற்றுக்கொண்டு உடற்பயிற்சியும் தவமும் தவறாமல் செய்து வருவோம் என கூறி வாய்ப்பு அளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.